நேயர்களே, மிக முக்கியமான ஒரு செய்தி. தமிழ்நாட்டுல கூட்டணி என்ன நடக்கு? நேற்று பேசுகிற போது காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்கிறதா? அப்படின்னு நான் பேசியிருந்தேன். இன்றைக்கு அந்த செய்திகளுடைய உறுதித்தன்மை நமக்கு கிடைச்சிருக்கு. மத்திய பிரதிநிதி திரு வேணுகோபாலும், சத்தீஸ்கர் முன்னாடிய துணை முதலமைச்சரும் கலந்துகிட்டாங்க. சித்தரஞ்சன் தாஸ் சாலையில மு.க. ஸ்டாலின் வீட்டில் 45 நிமிடம் பேச்சு. அந்த பேச்சில் என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதாரமான கருத்துகளோடு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். திரு ஸ்டாலினுக்கு உதவியாக கனிமொழி, வேணுகோபால் மற்றும் சத்தீஸ்கருடைய முன்னாள் மாநில துணை அமைச்சர், முதலமைச்சர். அப்போ மற்றவங்கெல்லாம் எங்கே போனாங்க? யாரும் உள்ள வரல. மற்றவங்க யார் வரல? செல்வ பெருந்தகை வரல, காங்கிரஸுடைய பணிக்குழு வரவில்லை. அது மாதிரி தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் டெல்லி பிரதிநிதியும் அவரும் வரவில்லை. ஆனால் இப்போ தெளிவாக சொன்னாராம் வேணுகோபால்கிட்ட. இங்கே பாருங்க, வேணுகோபாலுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, 39 தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க சார், ப்ளஸ் 2 தொகுதி ராஜ்யசபாக்குன்னு கோரிக்கை வச்ச போது வேணுகோபால் சொன்ன உடனே டிஎம்கே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. கனிமொழி பவ்யமாக சொன்னாங்க, ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியாது. உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தவறாக மணிக் தாக்கூர் போன்றவர்கள் தவறு செய்கிறாங்க. அதை பேரை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுடைய கள நிலவரம். பாஜக கால் பதிக்கக்கூடிய ஆபத்து வந்துவிடக்கூடாது. நீங்கள் இந்த மாநிலத்தில் எங்கள்கிட்ட அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறீங்க. இயற்கையிலே அப்படி ஒரு நடைமுறை கிடையாது. தேசிய அரசியலில் நாம் இணைஞ்சு போகிறோம். பல விஷயங்களில் நாங்கள் கை கொடுத்துருக்குறோம். இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி கேட்கவே கூடாது. நாங்கள் புதுசாக 2 பார்ட்னர் 3 பார்ட்னரை சேர்த்துருக்குறோம். அவங்க சொன்னது தேமுதிகவையும் மக்கள் நீதி மையத்தையும். இவங்க உடனே கேட்டாங்க, நாங்கள் நிறைய கேட்கலையே, ஆட்சியில் பங்கு கேட்கலையே, அதிகாரத்தில் பங்கு கேட்கல, அப்போ என்ன கேட்குறீங்க? தொகுதிக்கு ஒரு சட்டமன்றம் கொடுத்துருங்க. 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு 39 சீட்டு கொடுங்க, போதும். 2 ராஜ்யசபா உடனே கொடுத்துருங்க. இங்கே பாருங்க, ஸ்டாலின் சொல்லிட்டார் ஸ்ட்ரிக்டா. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பிரதர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தரேன்னா 25 தொகுதிகள் தாங்க தர முடியும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. யாரு? கனிமொழி. இது கடத்தப்பட்ட செய்தி, புனையப்பட்ட செய்தி அல்ல, உண்மை செய்தி. இப்ப இந்த செய்தி சொன்ன உடனே ஒரு சின்ன கொசுருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. நான் 5 கிலோ வாங்கினேன், கொஞ்சம் அள்ளி போடுன்னு சொன்ன மாதிரி, வேணா கூட 1 2 வேணா பார்த்து வாங்கி தரலாம் அப்படின்னும் டிஎம்கே சார்பா ஒரு பாசிபிளான ரிசல்ட்டை மத்திய கேசி வேணுகோபால் இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் முதலமைச்சர் வீட்டில் செய்த சில பலகாரங்கள் அவர்களுக்கு பரிமாறப்பட்டிருக்கிறது. அதை அவர் சாப்பிட்டுட்டு அழுத்தியிருக்கிறார், பேசியிருக்கிறார். ஆனால் இவர்கள் தேசிய அரசியலை முன்படுத்தியிருக்கிறாங்க. தேசிய அரசியலில் இன்றும் எலெக்ஷன் நடந்தாலும் பிஜேபி வெற்றி பெறும். அதற்கு தமிழ்நாடு மட்டும்தான் விதிவிலக்கு. இந்த நேரத்தில் எங்கள்கிட்ட அதிகாரத்தில் பங்கு கேட்பது, யாரோ சொன்னாங்கன்னு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசத்தை, பிரிவை, அந்த அன்பை இந்த மாதிரி நீங்கள் உடைக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் ஹார்ட்டிச்சா சில விஷயத்தை சுட்டிருக்காங்க. வேணுகோபால் அதில் முடிவெடுக்க முடியாது, நான் டெல்லியில் சொல்கிறேன் அப்படின்ட்டு மெதுவாக வெளியே வந்துட்டார். இதுக்கப்புறம் காங்கிரஸினுடைய பிரதிநிதி குழுக்களோடு கனிமொழியும் அந்த விவகாரத்தை தனியாக சந்தித்து, முதலமைச்சரோடு சந்தித்து பேசிய விவகாரத்தை தனித்து, காங்கிரசினுடைய அந்தவனும் தனித்து பேச்சுவார்த்தை முடித்திருக்கிறார்கள். ஆனால் திமுக 25+1, நம்ம கிடைச்ச தகவல் 26, இன்னொரு தகவல் 27ன்னு சொல்றாங்க. 25 தான் டிஎம்கே சொன்னது, எக்ஸ்ட்ரா 2 வரைக்கும் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னா,
இதுல ஒரு சந்தேகத்தை திமுக புள்ளிகள் கடும் கோபமாக தெரிவிக்கிறார்கள். இத்தனை குழப்பத்துக்கும் காரணம் மாணிக் தாக்கூர், அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய கோபண்ணாவுடைய பேச்சையும் நாம பார்க்கணும். டிஎம்கே ஏன் இவ்வளவு அசந்து போறாங்க, தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னும் கடும் போக்குவாதிகள் திமுகல இருந்து பொது மேடைகள்ல பேசுறாங்க. ஆனா மு.க. ஸ்டாலின் மௌனியாக இருப்பதற்கு சில காரணங்கள் உண்டு. அந்த காரணங்கள் என்ன? நாடாளுமன்றத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டின் சார்பில் பேசுவதற்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் தாங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. நாம டக்குன்னு வெண்ண திரண்டு வந்த நேரத்தில் தாலி உடைந்த கதையா அதை உடைச்சிடக்கூடாதுங்க, கவனமாக கையாளணும் அப்படின்ட்டு ஸ்டாலின் கொஞ்சம் பொறுமை காக்கிறார். சரி, வேற என்ன பொறுமை? 44% பெரியவர் காமராஜுடைய காலத்தில் இருந்துச்சு. இப்ப எத்தனை இருக்கு? 4% தானே இருக்கு. இவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்ன கேள்வி உண்மைதான். ஆனா ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு நாம கேட்டபோது, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென் மாவட்டங்களில் இருக்கும் கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருக்கும். உதாரணத்துக்கு கன்னியாகுமரி சிஎஸ்ஐ நாடார் கிறிஸ்தவர்கள் சிலர் பாஜகவில் இருப்பதும் ஒரு அதிர்ச்சியான தகவல் தான். ஆனாலும் காங்கிரஸ் ஒரு நம்பகமான காட்சி என்றும், இவர்கள் தொடர்ந்து ப்ரொக்ளைம் பண்ணுகிற மதச்சார்பற்ற அந்த மதவாதத்திற்கு எதிரான ஒரு ஐடென்டிட்டியை காங்கிரஸ் காட்ட வேண்டும் என்றும், அதில் வெண்ணெய் திரண்ட நேரத்தில் தாலி உடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்களாம். அதனால கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இப்போ இதை எடுத்துக்கிட்டு அவர் மல்லிகார்ஜுன கர்கே ராகுல்கிட்ட சொல்ல போறார். அவங்க இறுதி முடிவை எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு இப்போ சொல்ல தெரியாது. ஆனால் காங்கிரஸுக்கு வழி இருக்கிறதா? வழி ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குறித்து வச்சுக்கிடுங்க, நான் சொல்கிற செய்தியினுடைய உண்மையாகத்தான் இருக்கும். இன்னொரு 4-5 நாளில் நிகழ்ச்சி வரப்போகிறது. பிரசவிக்க போகிற தாய் தற்போது சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, பத்திரிகையிலும் பேசுகிறாங்க, விஜயோடு கூட்டு சேர போகிறார். அதற்கு வாய்ப்பே இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை வைத்து மிரட்டினார் பிரவீன் சக்கரவர்த்தி. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் என்ன முடிவெடுத்திருக்குன்னா, இந்த இடசங்கமான நிலையில ஏதோ கிடைப்பது வரைக்கும் மிச்சம் 30 தொகுதி வரைக்கும் கேட்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது திமுக 25 தான், ஒரு தொகுதி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு ஏஜென்சி 2 தொகுதி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் 30 வரைக்கும் கேட்கலாம், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே அவங்களுக்குள்ள தேமுதிக அந்த அம்மா நேற்று தனது கேடஸ்ட பேசும்போது 12 தொகுதி கிடைக்கும், 13 தொகுதி கிடைக்கும்னா சொல்லியிருக்கிறாங்க, உற்சாகப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது மிக முக்கியமாக, மக்கள் நீதி மையத்துக்கு 3, வைகோவுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை, அவரை சமாளிக்கணும். ஐஎம்யூஎல் போன்ற கட்சிகளுக்கு 2, மற்ற கட்சிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் திருமாவளவனுக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், 170 தொகுதியில் தான் போட்டிடணும். இப்போ காங்கிரஸ்னால சில பணிகள் அவர்களுக்கு தொய்வு. ஆனால் காங்கிரஸை கைவிடுறதற்கு ஸ்டாலின் விரும்பவே இல்லை. ஏன்னா கடும் மிரட்டலுக்கிடையும் கடுமையான அச்சத்திற்கும் இடையிலும் தான் இந்த போரை அவர் சந்திக்க வேண்டும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். தன் கட்சிக்கான பலவீனத்தை அவர் நன்கு உணர்ந்திருக்கிறார். தன் கட்சிக்கான பலவீனம் விஜயின் மூலம் ஏற்பட போகிறது என்பதையும் அவர் நன்கு உணர்ந்திருக்கிறார். அடையாளப்படுத்த முடியாத வாக்கு எண்ணிக்கை சதவீதம் இல்லாவிட்டாலும் அவர் எங்கேயாவது கரம்பலை ஏற்படுத்தி விடுவாரோ என்கின்ற அச்சம் உச்சபட்ச நிலையில் திமுக தலைவர்களிடத்தில் இருக்கிறது, முதலமைச்சர்கிட்ட இருக்கு. அதனால தான் காங்கிரஸை வெளியே போடாமல் இருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸுக்கும் வேறு வழி இல்லை. பிப்ரவரி மாதம் தற்போது நெருங்கி போய்விட்டது. இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு வாரங்களில் முடிவுகள் அறிவிக்கப்படும், அதாவது தேர்தலுக்கான டேட் அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு உடனடியாக இடங்களை பதிவு செய்ய வேண்டும், இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நிறைய வேலை இருக்கு, பூத் கமிட்டிக்கு நிறைய வேலை இருக்கு. இப்போ காங்கிரசினுடைய குடைச்சல் இப்போ திமுக தெளிவுபடுத்தி தான் இன்னைக்கு உள்ள செய்தி. நேற்று நான் பேச்சுவார்த்தை நடந்ததை மட்டும் சொன்னேன். இன்னைக்கு பேச்சுவார்த்தையினூடாக என்ன முடிவு வந்திருக்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
நான் ஏதோ கற்பனையில் பல செய்திகளை சொல்வதில்லை. எல்லாமே ஆதாரங்களோடு நான் சொல்றேன். மீண்டும் அடுத்து நிறைய பேசப் போறோம். களத்திலிருந்து புனையப்பட்ட செய்திகள் அல்ல, மித்தல்ல, ஆதாரங்களோடு. அது சிலது நடக்கலாம், பலது நடக்காமலும் போகலாம். ஆனாலும் கூட ஒரு பத்திரிகையாளனா துல்லியமாக களத்திலிருந்து ஜெம் தொலைக்காட்சிக்காக மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.